இருந்ததுன்னா நல்லா கிழங்கு வச்சுருக்கோம். ஏப்பா ஆ ஆ அப்படியா? ஆ ஆ ஆ மண் சத்தான மண் இல்லைல்ல, சும்மா எப்படியே தானே இருக்குது. இப்போ செடியெல்லாம் இப்போ வச்சுது நாற்று விட்டு பறித்து வச்சிங்களா? காய் பிடிச்சிருக்குது. ஆ ஆ ஆ காய் பாருங்க நிறைய இருக்குது. வெளியில் வாங்க தேவையில்ல தக்காளி இல்லை, உங்களுக்கு தகுந்த கரெக்டாக இருக்குது. ஆனால் எலி தொல்லை இல்லாமல் இருக்குது இல்லைப்பா? ஆ முருங்கைக்காய் பிஞ்சு வச்சுருக்குது, பூ வச்சு பிஞ்சு வச்சுருக்குது. இந்த அவரைக்காய் நிறையா இருக்க மாட்டேங்குது, பறிச்சிடலாம் இல்லைங்க? ஆ சரி சரி ஆ அதில் பறிச்சிக்கலாம். ஆ வெறும் முருங்கைக்காய் பிஞ்சு வச்சிருக்கு, நிறைய பிஞ்சு வச்சிருக்க மாட்டேங்குது. ஆனால் இந்த முருங்கை மரத்தை வந்து இந்த அவரை கொடி வீணாக்கிடுது இல்லை? ஒன்று இப்படி பாறைக்கல் பக்கம் ஏற்றி விட்ருக்கலாம். ஆ அப்போவே ஏற்றிருந்தா. என்னதுப்பா? என்னதுங்க? மிளகாயா எங்கே? ஆ ஆ இது நிறைய காய் காய்ச்சி சட்டுங்குது. நான் பார்க்கும்போது குட்டியோண்டு செடி இது எவ்வளோ உயரம் தான் இருந்தது. இது என்ன ஆப்பிள் மரம்? ஆ இல்லை எலுமிச்சங்காய் இல்லைப்பா, புது எலுமிச்சங்காய் இல்லையே. அப்படியா? சரி சரி சரி. ஓ மல்லி அங்கே தான் போட்டிருக்கீங்களா? சூப்பர் சூப்பர். காலையில் கொண்டாந்து வச்சுருந்தீங்களா? நல்ல மணமாக இருந்தது நாட்டு மல்லி. அந்த ஆஃபீஸ் மல்லியாக இருந்தாக்கா ஹைப்ரிட்டு, அதாக இருந்தாக்கா நல்ல மனம் வராது, நல்ல மனம். நான் நாளைக்கு ஆத்தூர் போகிறேன், இது மல்லி வாங்கிட்டு வரேன், விதைச்சி விடுங்க. வெங்காயம் பாருங்க, ஒன்று மட்டும் நல்லா விட்டுருக்குறீங்க. இப்போ நல்லா பெரிய வெங்காயமாக இருக்கும்ல, இன்னும் கொஞ்சம் இருக்கணும். ஆனால் பூ மட்டும் இவ்வளோ உயரம் வந்துருக்குதே. அவ்வளோதான் இருக்குது பாரு. இல்லைப்பா, இது வந்து இது வரலையும் பூ இது வரலையும் வந்துட்டாவே நல்ல காய் விளைச்சல் வந்துடும். ஆனால் வெங்காயம் வந்து அது நம்ம மருந்துக்கு ஒன்றும் போடல, உரங்கிற ஒன்றும் போடல. இப்போ நிறைய வெங்காயமாக இருந்தால் உரம் போடுவோம் வளர்றதுக்கு. ஏசங்க இந்த வரேன். என்னப்பா மிளகா செடிவா? இரு, தாத்தா மிளகா செடி வீடியோ எடுக்க சொல்கிறார், எடுத்துகிட்டு வரேன். தாத்தா மிளகா செடி வீடியோ எடுக்க சொன்ன, அப்படி அழகாக இருக்குது, மிளகா நிறைய இருக்குது. சூப்பர். இதுதாங்க தோட்டத்தில் இருக்கிறதுக்கு ஒரு சௌரியம். எதையும் காசு போட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை, நம்மளுக்கு நாமளே விதைச்சி நாமளே சாப்பிட்டுக்கலாம். உளுந்து பறிச்சிட்டிங்களாப்பா? நெத்து இன்னும் காய் அதிகம் வைக்கல. ஆமாம், மூணாவது ஐட்டமா? ஓ, அந்த நாற்று எடுத்ததுக்கப்புறம் விதைச்சிங்களே, இப்போ அந்த உளுந்து இல்லையா அது? நாற்று பிடுங்கிருந்தீங்களா, அதில் விதைச்சிருந்தீங்களா? நாற்று பிடுங்கிட்டு உளுந்து விதைச்சிங்கள? அப்படியா? பாடுறா, ரெண்டாவது வீடு இது. ஓ, 2 டைம் போட்டு உளுந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ 3ஆவது டைம் வச்சுருக்கிறீங்க. எத்தனை மாதத்தில் உளுந்து வைக்கும்? ஐயோ, இது என்னப்பா இது? இங்கே பாருங்க, இவரில் சின்ன செடிதால பச்சை மிளகா அவ்வளோ காய் இருக்குது. இந்த எத்தனை காய் இருக்குது பாரு. எப்பா எப்பா எப்பா, நல்லா இருக்குதுப்பா. இந்த மிளகாய் பழுத்துதுன்னா விதை எடுத்து வைங்க. இது மாட்டுக்கு சோளம் வதச்சிக்கிறீங்க? ஏன் அறுத்து விற்கிற மாதிரி அவங்களுக்கு? இப்போ எங்கே? அப்படியா? இப்போ இதுக்கு மேலே இதில் ஒன்றுமே பண்ண மாட்டிங்களா? மாட்டுக்கு மட்டும்தான் சோளம்? அப்படியா? வருஷம் வருஷம் ஒரு டைம் நெல் வந்துட்டு போட்டுருக்கீங்க.
அதுக்கப்புறம் மாட்டுக்கு சோளம் வச்சுக்கிறது. வேறு ஏதாவது செடி கிடி வைக்கலாம்லப்பா, காய் செடி இது மாதிரி? உங்களால் சமாளிக்க முடியாது. ஆனால் எல்லா செடியை விட இந்த செடி தான்ப்பா நல்லா இருக்குது. அது நல்லா அமுத்தி விட்ருங்கப்பா, சாஞ்சிட்டு இருக்கு. ஆட்டமே அப்படி தானா? நல்லா இருக்குது. மிளகாவும் நல்லா தட்டியாக இருக்குது. பா